அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் நேயர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் யோக பிரபாவின் அன்பான வணக்கங்கள். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சனி பகவானுடைய வக்ர பெயர்ச்சி. அதாவது இதற்கு முன்னாடி சனி பெயர்ச்சிலலாம் சனி பகவானாலே நிறையா பேர் ஒரு மாதிரி பதட்டம் பயத்திலே இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது சனி பெயர்ச்சினாலே ஒரு பதட்டம் பயம். இது சனி பகவான் வக்ரம் ஆயிட்டாரு அப்படின்னா நம்மளுக்கு என்னென்னலாம் பாதிப்பு வரப்போகுதுன்னு சொல்லி நிறைய ஒரு பதட்டத்துலேயும் பயத்துலேயும் நிறைய பேர் இருப்போம். அப்படிப்பட்டவங்களுக்கு இது என்ன மாதிரியான ஒரு சூழலை ஏற்படுத்துது, என்ன மாதிரியான ஒரு மாற்றத்தை சனி பகவான் வக்ரபெயர்ச்சி காலத்தில் ஏற்படுத்துகிறாரு அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். முதல்ல சனி பகவான் ஜூலை 27ஆம் தேதியிலேருந்து டிசம்பர் 11ஆம் தேதியிலேருந்து அவருடைய வக்ரபெயர்ச்சி காலம் இருக்குது. கரெக்டாக பார்த்திங்கன்னா 138 நாட்கள் இருக்குது. இது மீனத்தில் இருக்கிற சனி பகவான் அதே இதிலே வக்ரமாகிறாரு. அதாவது ரேவதி நட்சத்திரம் மீன ராசியில் இருக்கிற சனி பகவான் வக்ரமாகி, அதாவது ஜூலை 27 முதல் 10வது மாதம் 9ஆம் தேதி வரைக்குமே வக்ரகதியில் இருக்கார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதே 10வது மாதம் 9ஆம் தேதி முதல் உத்திரட்டாதி நட்சத்திரத்திலேருந்து உத்திரட்டாதி நட்சத்திரத்தை அடைகிறாரு. சரிங்களா? இப்படிப்பட்ட அங்கேருந்து டிசம்பர் 11ஆம் தேதி வரைக்குமேவும் வக்ர பயிற்சியாக இருக்கிறாரு. இப்படி இருக்கிற 138 நாட்களுமே ஒரு பதட்டமாகவே இருக்கணும். ஒரு என்ன சொல்கிறது, அப்புறம் நம்மளுக்கு அத்தனை மாதமும் அத்தனை நாட்களும் நாங்கள் பயத்தோடு தான் இருக்கணுமா அப்படின்னு கேட்டால் அந்த அளவுலாம் பயப்பட தேவையே இல்லை. இதில் என்ன வழியான மாற்றம் ஏற்படுது அப்படின்னா, 31/10/2026 அன்று அன்னைக்கு பார்த்திங்கன்னா குரு பகவான் அதிச்சாரமாக சிம்மத்துக்குள்ள கூடிய குரு பகவான் அதிச்சாரமாக போகிறாரு. அதுக்கு முன்னாடி கடகத்தில் இருக்கிற குரு பகவான் நம்மளுடைய மீனத்தில் இருக்கிற சனி பகவானை பார்த்துக்கிட்டே இருப்பார். அப்படி பார்த்துட்டே இருக்கும்போது அதிகப்படியான பாதிப்புகளோ அதுபடியான எதுவுமே இருக்காது. ஏன்னா நம்மளுடைய இயற்கை சுபரை குரு பகவான் தானே. அப்படி இருக்கும்போது ஒரு நல்ல பார்வையாக பார்க்கும்போது பாதிப்பு இருக்காது. ஆனால் நான் சொன்ன அந்த 31ஆம் தேதியிலேருந்து அவர் என்ன பண்ணுறாருன்னா, கொஞ்சம் குரு பகவான் விலகி போகிறாரு மீனராசியை பார்க்காம. அப்படி இருக்கிற அந்த 42 நாட்கள் மட்டுமே கொஞ்சம் கவனமாகவும் எச்சரிக்கையுடனும் இருக்கக்கூடிய காலகட்டம். ஸோ அப்படிப்பட்ட அந்த 42 நாட்களில் மட்டும் நம்ம என்ன மாதிரியான எச்சரிக்கை உணர்வோடு இருக்கணும், அதற்கு என்ன மாதிரியான வழிபாடு பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி முழுசாக இந்த 12 ராசிகளுக்கும் ஒவ்வொரு ராசியாக நம்ம தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டே வாங்க இந்த வீடியோவை. அதனை பற்றின வழிபாடும் செய்யுங்க. உங்களுக்கு சனி பகவான் பெரும் ஆசீர்வாதத்தோடையும் ஆற்றலையும் கொடுப்பார். சனி பகவான் வக்ரபெயர்ச்சி காலம் ரிஷப ராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தலாம். ரிஷபராசியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே நன்றாகவே இருக்குன்னு சொல்லலாம். அதாவது வேலையில் இடமாற்றம், பதவி உயர்வு, தொழிலில் நான் ஒரு தொழில் பண்ணிக்கிருக்கேன், ஒரு வேலை பண்ணிக்கிருக்கேன், அதை விரிவுபடுத்தலாமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக விரிவுபடுத்தலாம். வேலைக்கு அதாவது இதே ஒரு தொழில் பண்ணிக்கிருந்தாலும் புதிய தொழில் ஆரம்பிக்கலாமா, அந்த புதிய தொழிலை வெளியூர் போடலாம், இல்லை வெளிநாடுக்கு ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குதான்னு கேட்டால் நிச்சயமாகவே அதற்குண்டான அமைப்பு இருக்குது. அதன் மூலமாக உங்களுக்கு வருமானமும் நன்றாக வரும். ஏன்னா உங்களை சுற்றி பார்த்திங்கன்னா அதாவது உங்களுக்கு எவ்வளோ நெகட்டிவான விஷயம் நடந்தாலும் நீங்கள் ஒரு பாசிட்டிவான ஒரு பர்சன், உங்களை சுற்றி ஒரு பாசிட்டிவான உங்களுக்காக செய்யக்கூடிய நிறைய பேர் இருப்பாங்க. நிறைய பேர் சம்பாதிச்சு வச்சுருப்பீங்க, நற்பெயர்கள் நிறைய பேர் சம்பாதிச்சு வச்சுருப்பீங்க. அப்படி இருக்கிற இந்த காலகட்டம் உங்களுக்கு உங்களுக்கான காலகட்டமாக இந்த சனி பகவான் வக்ரபெயர்ச்சி காலம் இருக்குது. ஆல்ரெடி குருப்பெயர்ச்சியும் உங்களுக்கு சூப்பராக இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா நிதி நிலையில் நல்ல முன்னேற்றம் இருக்குது. அதாவது உங்களை உதாசீனப்படுத்தினா உங்கள் உறவுகள் உங்களை மதிக்கவே மதிக்காமல் எதுக்கு வீட்டுக்குள்ளே வந்துருக்காங்க அந்த மாதிரிலாம் மூஞ்சடிக்க மாதிரி பேசுகிறது. இல்லைன்னா நீங்கள் ஒன்றத்துக்குமே ஆக மாட்டப்பா, ஒரு வேலையும் ஒன்றத்துக்கு ஆக மாட்டாலாம் சொன்ன உங்கள் உறவுகள் உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து உங்களை தேடி வர்றதுக்கு உண்டான அமைப்பு இந்த சனி பகவான் வக்ரபெயர்ச்சி காலத்தில் இருக்குது. அவங்களே உங்களை தேடி வருவாங்க. உங்கள் மேலே ரொம்ப அன்பாக வச்சுருக்கேன்னு சொல்லி உங்கள் அன்பை அவங்க எதிர்பார்ப்பாங்க ரொம்ப. ஆனால் உங்களுக்கு தெரியும், உங்களை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா இடத்துக்கு தகுந்த மாதிரி உள்ள அன்பு எப்பவுமே உங்களுக்கு மாறாது. ஒரு நிலைத்தன்மையோட ஒரு அன்பு தான் நீங்கள் எப்பவுமே ஒருத்தரை பற்றி ஒரு விஷயம் நீங்கள் கரெக்டாக கணிச்சிங்கன்னா அது கரெக்டாக தான் இருக்கும். அதே மாதிரி தான் இந்த ஒரு போலியான ஒரு அன்பெல்லாம் உங்கள் முன்னாடி இருக்கவே முடியாது. சரிங்களா? அப்படியா, சரி வரியா, நான் பார்த்துக்கிறேன், அதாவது நான் என்னோடய நிலைப்பாட்டில் தெளிவாக இருப்பேன் அப்படிங்கிறத நீங்கள் ரொம்பவே தெளிவாக யோசிப்பீங்க. இது உங்களுடைய இந்த சனி பகவான் வக்ரபெயர்ச்சி காலத்தை பொறுத்த வரைக்கும் மற்றவங்களுடைய ஆலோசனைப்படி இல்லாமல் உங்களுடைய சுய சிந்தனைப்படி செயல்பட்டாவே ரொம்பவே சிறப்பு. சரிங்களா? அவங்க ஆளாளுக்கு ஒவ்வொரு விஷயம் சொல்கிறாங்கப்பா. ஒரு சிலர் நல்ல விதமாக சொல்லுவாங்க, ஒரு சிலர் இவங்க எப்படி முன்னேற முடியும், இல்லை இவன் எப்படி முன்னேற முடியும், நல்லா இருந்துட்டா நம்மளை விட முன்னேறிடுவானே, நம்மளை விட பெரிய ஆளாக வந்துடுவானே, தலையில் தட்டி உட்கார வைக்கணும்னு சொல்லலாம் சில பேர் மாற்றி ஏதாவது ஒரு விஷயம் சொல்லுவாங்க.
அப்படி இருக்கும்போது உங்களுடைய சுய சிந்தனைப்படி நீங்கள் உங்களை ஆலோசனை நீங்களாக யோசித்து இதை நம்ம பண்ணலாமா வேணாமான்னு யோசித்து பண்ணுறதே ரொம்பவே சிறப்பானது. இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வீட்டில் உள்ள ஒரு சுப நிகழ்ச்சி நடக்கும்போது உங்கள் வீட்டில் அது எந்த சுப நிகழ்வுனாலும் இருக்கலாம். திருமணம் இல்லாதவங்களுக்கு திருமணமே ஆகலை, எனக்கு இத்தனை வருடமாச்சு, இல்லை எனக்கு திருமணம் பக்கத்தில் வந்து தட்டி போயிடுச்சு, என்ன வரன் வந்தாலும் சரி ஏதாவது ஒரு பிடிக்கலை, இல்லை ஏதாவது ஒரு தடங்கள் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த சனி பகவான் வக்ர பயிற்சி காலம் திருமணத்திற்கு உண்டான ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்குது. வீட்டில் சுப நிகழ்ச்சி, அதாவது இது மாதிரி குழந்தை இல்லாதவர்களுக்கு ஒரு கல்யாணம் இத்தனை வருஷம் ஆயிடுச்சு குழந்தை இல்லை அப்படின்னு கேட்குறவங்களுக்கு, மனமுறிவு வேண்டுறவங்களுக்கு இந்த காலகட்டம் குழந்தைக்கு உண்டான அமைப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி தருது இந்த சனி பகவான் வக்ர பயிற்சி காலம். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டம் குழந்தைகளுக்கு கல்வியில் வந்து முழு கவனம் செலுத்தணும். அதாவது நம்மளுடைய கவன சிதறல் ஏற்படுறதுக்கு உண்டான அமைப்பெல்லாம் இருக்குது. ஸோ எவ்வளோ தூரம் கல்வியில் கவனம் செலுத்தணுமோ அவ்வளோ தூரம் கவனம் செலுத்தணும். அங்கே படிக்கிறது சரி ஓகே, நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிருச்சுல, நம்ம வந்து இன்னைக்கு எழுதி பார்க்கலாம், நாளைக்கு எழுதி பார்க்கலாம் அப்படின்னு நீங்கள் தள்ளி போடாமல் இருக்கிறதே சிறப்பு. ஆக்சுவலாக உங்கள்கிட்ட ஒரு ஒர்க்கை கொடுத்தா அதாவது ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் பண்ண வேண்டிய ஒர்க்கை ½ ஹவரில் முடிச்சிருவீங்க, 1 ஹவரில் முடிச்சிருவீங்க. ஆனால் அது பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு மைண்டு வேணும். இல்லை நாளைக்கு பண்ணலாம், நாளை கழிச்சு பண்ணலான்னு படிக்கிறதாக இருந்தாலும் சரி, ஒரு ஒர்க்கு பண்ணுறதாக இருந்தாலும் சரி தள்ளி போய்கிட்டே இருக்கும். அதை மட்டும் நீங்கள் தவிர்த்துட்டாலே ரொம்பவே நன்றாக இருக்கும். இதில் பெண்கள் வந்து குறிப்பாக நகைகளோ வெளியில் அங்கே போகும்போது பர்ஸு பணம் கொண்டு போகும்போது இந்த விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கவனமாக வச்சுருக்கணும், எதுவும் மிஸ் பண்ணாமல் இருக்கணும். இந்த காலகட்டத்தில் பெண்கள் வந்து கொடுக்கல் வாங்கல்லாம் கொஞ்சம் கவனமாக வச்சுருக்கணும். யார் என்னன்னே தெரியல, கஷ்டப்படுறேன்னு சொன்னால் கூட காசு கொடுக்கறது, இல்லை அவங்கள்ட்ட அமௌண்ட் கொடுத்தா திருப்பி வராது, இருந்தாலும் அவங்கள்ட்ட அமௌண்ட் கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ண வேண்டாம். இது மருத்துவ செலவுகள் ஏற்பட கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் உங்கள் உடல்நிலையில் அக்கறை செலுத்துறது ரொம்பவே நல்லது. சரிங்களா? சரி, என்ன வழிபாடு பண்ணால் நல்லா இருக்கும்னு சொல்லி பார்க்கும்போது நீங்கள் அதாவது உங்களை பொறுத்த வரைக்கும் சிவபெருமான் வழிபாடு பண்ணுங்கள், முருகர் வழிபாடு பண்ணுங்கள். இந்த 2 வழிபாடும் பண்ணாலே ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை தோறும் சரி, திங்கட்கிழமை தோறும் சரி சிவன் கோவிலுக்கு போயிருங்க. நீங்கள் போய் உட்காந்து மனமுருகி அழுது அப்போல்லாம் வேண்டவே வேண்டாம். சும்மா ஜஸ்ட்டு போய் அவரை பார்த்து நின்று வழிபாடு பண்ணிட்டு வந்தாலே போதும், ஒரு 5 நிமிஷம். அதுவே உங்களுக்கு இருக்கிற அந்த ஒரு நிறைய நெகட்டிவான ஒரு மைண்ட், அதாவது ரொம்ப கஷ்டப்பட்டு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நல்ல நிலைமைக்கு வந்து இருக்கக்கூடிய ரிஷபராசினியர்களுக்கு இந்த வழிபாடு பண்ணுறது மூலமாக கூட ஒரு ஆற்றல் கிடைக்கும். முருகப்பெருமான் வழிபாடும் உங்களுக்கு சிறப்பம்சமாக இருக்கும், சூப்பராக இருக்கும். சரியா? கண்டிப்பாக இந்த 2 வழிபாடும் பண்ணுங்கள். உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்திற்கும் கடவுளின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். இப்போ உங்களுடைய ராசிக்கு சனி பகவான் வக்ர பயிற்சி காலத்தை பற்றி நம்ம பார்த்துட்டோம். என்ன மாதிரியான ஒரு மாற்றத்தையும் எந்த மாதிரியான ஒரு எச்சரிக்கை உணர்வையும் கொடுக்குறாருன்னு சொல்லி பார்த்துட்டோம். மேலும் வந்து நம்ம என்ன வழிபாடு பண்ணால் இதனுடைய பாதிப்பிலேருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமே நம்ம பார்த்துட்டோம். சரிங்களா? அது கண்டிப்பாக வழிபாடு பண்ணுங்கள், இதன் பாதிப்பிலேருந்து நீங்கள் மீண்டு வந்துடுவீங்க. இது வந்து பார்த்திங்களா, இது உங்களுக்குரிய பொதுவான பலன்கள் மட்டும்தான். உங்களுடைய ராசிக்கு ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கப்பட்ட பொது பலன்கள். இது நீங்கள் தனிப்பட்ட முறையில் பார்க்கணும்னா உங்களுடைய பிறந்த தேதி நேரத்தை வைத்து உங்களுடைய ஜாதகத்தை வைத்து பார்த்தோம்னா அக்யூரேட்டாக உங்களுக்கு எந்த மாதிரியான விஷயம் நடக்குது, என்ன மாதிரியான மாற்றம் ஏற்படுகிறது அப்படிங்கிறத சொல்லி பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பற்றின ஆலோசனை தேவைப்படுதுன்னு சொல்லி நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே உள்ள நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் புக் பண்ணி ஜாதகம் பாருங்கள். உங்களுடைய வாழ்வு வளமான வாழ்வாக இருக்கணும். வாழ்த்துக்கள்.